பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்க இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டம் குவிந்த வண்ணம் உள்ளது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி தொடர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையே அமைதியான முறையில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்திய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பல மாநிலங்களில் இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பையில் மாணவர்கள் நீட் விவகாரத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களை அடக்க முயன்றனர். பலரை கைது செய்து வேன்களில் ஏற்றினர். சில இடங்களில் போலீசார் மாணவர்களிடம் அராஜக போக்குடன் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஒரு காவலர் மாணவர்களை மிரட்டும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை காவல்துறையின் மோட்டார் போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணியாற்றும் பவன் சாங்லே என்ற காவலர் தற்போது சியோன் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். மாணவர்கள் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அவரும் சென்றிருந்தார். போராட்டத்தின் தீவிரத்தை கண்டு போலீசார் மாணவர்களை பிடித்து வேன்கள் மற்றும் பேருந்துகளில் ஏற்றினர். அப்போது காவல்துறை வாகனத்தில் சில மாணவர்கள் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் காவலர் பவன் சாங்லே அவர்களிடம், நான் உங்களை மீண்டும் இந்த போராட்டத்தில் பார்த்தால் என்னை விட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள். உன் சட்டை பையில் 50 கிராம் போதைப் பொருள் தூளை வைத்து விடுவேன். அதன் பிறகு உன் வாழ்க்கை நாசமாகிவிடும். உனக்கு ஜாமீன் கிடைக்காது என்பதை அது உறுதி செய்யும் என்று மிரட்டியுள்ளார். இதனை அந்த வாகனத்தில் இருந்த மாணவர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். அந்த காணொளி மாநிலம் முழுவதும் படு வைரலாக மாறியது. சமூக ஊடகங்களில் அந்த வீடியோவை பகிர்ந்த மும்பை காங்கிரஸ், இது மாணவர்களை அச்சுறுத்தும் முயற்சி மட்டுமல்ல, ஜனநாயக உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என்று குற்றம் சாட்டியது. மேலும் குரல் எழுப்புவது குற்றமல்ல, மாணவர்களின் கேள்விகளுக்கு அச்சுறுத்தல்களுடன் அல்லாமல் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் விமர்சித்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மும்பை காவல்துறை சாங்லேவை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. कसम से घर पे इधर वापिस अगर किधर मिला नहीं तो फिर मेरे साथ बेकार आदमी नहीं बिल्कुल नहीं मैं डायरेक्ट 50-50 ग्राम पाउडर डाल देगा कि जेब में। अरे नहीं गया क्या जिंदगी गया। अरे नो जामीन। वो तो सर वो तो और ही खराब। तुम लोग की वजह से हम लोग को तकलीफ है अभी। ठीक है सर, जाएंगे। मैं तो मालूम पड़ा कि फिर घूम के आ गए। नहीं तुम लोग को அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.